ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மதியான சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லையா? சொல்லுங்கள். என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ வேலை செய்கிறதுக்கு தான் வந்தேங்க. வேலைக்கு தான் வந்தேங்க. பாருங்கள், மரத்துக்கடி எப்படி இருக்குது பாருங்கள். கூடாரமாக இருக்குது. அப்படியே மரத்துக்கடியை கொண்டுங்க நம்ம வேலை செய்கிறோம் பாருங்க. அதாங்க நம்ம கட்டடம் தாங்க வேலை செய்கிற இடம். நான் இங்கே அப்படியே வேலி மரத்துக்கடியை கொண்டுங்க. அது ஃபுல்லாக முள் கூடாரமாக இருக்குங்க. முள் இங்கே தான் கோந்துருக்குங்க. நான் அப்புறம் கொண்டு சரி சாப்பாடு டைமு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுங்க. 1 மணிக்கு தான் வேலைங்க. அதனால் மரத்துக்கடியை கொண்டுருக்கிறேன். அப்புறம் இன்னும் என்னென்னா, நான் இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளாக சேமித்து வச்சிட்ருக்கிறேன். எப்படின்னா வருஷத்துக்கு 365 கால் நாள் அப்படிங்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேங்க, ஒரு நோட் எடுத்துட்டேன். அந்த நோட்டில் வந்து நம்பர் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் போட்டிருக்கிறேன். அப்புறம் அதில் வந்து டெய்லி ஒரு 100 நீங்கள் என்ன செலவு இப்போ பண்ணுவீங்க பண்ணலையோ, ஆனால் டெய்லி ஒரு 100 சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இதில் நான் அந்த தேதி போட்டு வச்சு எழுதிட்டுருக்கிறேன். இப்போ 6 நாளாட்ட நான் 100 எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு டைம் சிரமமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் காசு இருக்கும்போது அதை வந்து எக்ஸ்ட்ராவே பண்ணிடுவேன். ஆனால் ஒரு வருஷத்தில் வந்து இந்த தேதிக்குள்ளே சேமிக்கலான்ட்டு நான் அப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். தேதி போட்டுக்கிறேன். 1ஆம் நம்பரு 365 நாள் ஒரு 100. சில பேர் 10 ரூபா எடுத்து வைக்க முடிஞ்ச அளவு எடுத்து வைங்க. இல்லை உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வைங்க. நான் வந்து சொந்த தொழில் பண்ணுறனால நான் 100 எடுத்து வைக்கிறேன் டெய்லி. யார் யார் பார்க்குறீங்க 365 நாள் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னு நான் பார்க்கலாங்க. நான் எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். அந்த 301 வருஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் அந்த பணத்தை. அதனால் நான் டெய்லி 100 எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ இல்லை 150 200 எவ்வளோ வேணால் எடுத்து வைங்க. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த அப்படியே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் வேறு பக்கமாவது கடனாவது வாங்கிக்கோங்க, இல்லை கைமாத்தாவது வாங்கிக்கோங்க. நீங்கள் சேமிப்புன்னு எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து எடுக்கவே கூடாது. அதனால தான் நான் ஒவ்வொரு டைமு உண்டியில் போடுவேன், எடுத்துருவேன். ஏன்னா தானே தான் இருக்குது, எதாவது காசு செலவுன்னா எடுத்துருவேன். ஆனால் இந்த டைமு இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படின்னா, நம்ம ஒரு இப்போ செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த செலவு பண்ண மாட்டோம். அந்த காசை நான் அப்படியே சேமித்து வச்சுருவேன். அப்படித்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ சரி நம்ம கடையில் வாங்கிக்கலாம், இன்றைக்கி வேலை முடையாக இருக்குது அப்படின்ட்டு நான் நினைப்பேன். சரி சாப்பாடு செஞ்சுட்டு அந்த காசு கடையில் சாப்பிட்டா எவ்வளோ காசு வருமோ அதை அப்படியே நான் சேமித்து வச்சுருவேன். இப்படி ஒவ்வொரு செலவு ஆகிறத நம்ம அது பண்ணலைன்னா அந்த செலவு காசு மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது தேவைன்னா. இந்த சேமிப்புன்னு தேதி போட்டு 365 நாள் 100 எடுத்து வைங்க. பார்க்கலாம் யார் யார் எடுத்து வைப்பீங்கன்னு பாருங்கள். நான் வீடியோ போடுவேன். 365 நாள் கழித்து யார் யார் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாங்க. இது வந்து என்னுடைய சின்ன சேலஞ்ச். நான் கண்டிப்பாக எடுத்து வைப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் 1 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோட யார் யார் பயணிக்கிறீங்க, என்ன மாதிரி சேமித்து வைக்கிறீங்க, தேதி போட்டு 365 நாள் சேமிக்கிறீங்கன்னு உங்களுக்கு சேமிப்புங்க எண்ணம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்ங்க.